ஜாதி விரண்டிக்கு பிடிச்சிட்டு போறீங்க? இவன் எங்க ஐயாவை போட்டு அடிச்சிட்டாங்க. நீ ஏன் அவர் அடிச்ச? நீ என்ன ஹைகோர்ட் ஜட்ஜா? நீ அடிச்சது காரணம் தெரிஞ்சுக்கலாமன்னு தான் கேட்டேன். நீ தெரிஞ்சுக்க வேணாமே தான் நான் சொல்லல. வார்த்தைகளை எப்படி பேசுறாரு? நீங்க ஒரு வார்த்தை சொன்ன அந்த வட்டாரத்துல மீனத்துக்கு ஒரு ஆள் கிடையாது. எனக்கு இருக்கு திமிரப்பட்டு. அது நான் அவருக்கு கொடுத்த தண்டனை. அப்ப நீ என்ன ஹைகோர்ட் ஜட்ஜா? மற்றவங்களுக்கு தண்டனை கொடுக்க நாம யாரு? கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒருத்தர் ஒரு தடவை கன்னத்தில் அடிச்சா மற்ற கன்னத்தையும் காட்டுன்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். அந்த ஆளை நான் வலது கன்னத்துல தான் அடிச்சேன். இங்க இட்டார சொல்லு, இடது கன்னத்துலயும் 2 போடுறேன். திமிரப்பாரு. இவனை நீங்க சும்மா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க ஐயா ரொம்ப கோபமாக்காரு. அவர் கண்ணா வீடு சும்மா மாம்பழம் மாதிரி. இந்த கத்தி நரி துண்ணு. வந்தா அப்படி இருக்கா? நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடாதா? இவன் இனிமே ஒழுங்கா நடந்துக்கோ, அதுக்கு நான் பொறுப்பு. முடியாதுங்க, எங்க எஜமா ரொம்ப கோபமா இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா. என்னங்க உன் பட ரவுடி இவன்? என்ன எதிர்த்து இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எதிர்பார்க்க இந்த இடத்துல அவ்வளவுதான் மதிப்புன்னு தெரியாது. மதிப்பு இல்லாத இடத்துல இருக்கிறது அர்த்தம் இல்லைப்பா. ஐயா, நாங்க ஒண்ணும் அப்படி சொல்லலைங்க. நான் தான் உங்க எஜமான்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னேன்ப்பா. வாயா, உங்க வார்த்தை கட்டுப்பட்டு நாங்க இந்த இடத்த விட்டு போறோம். ஏய், இன்னொரு தடவை அப்படி செஞ்ச நாங்க ரொம்ப கெட்டவனா மாறிடுவோம். இப்ப ரொம்ப நல்லவங்க. வாயா. அரைஞ்சிக்கு அவசியம் இல்லாமலே அவங்ககிட்ட உன்னை காப்பாத்திட்ட திருப்தி தானே? என்ன என் மேல இருக்க கருணையில தான் காப்பாத்தினியா? இந்த இடத்துல உனக்கு இருக்கிற செல்வாக்கு, அந்தஸ்து, உன் வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு, இதெல்லாம் என்கிட்ட காமிக்கணும்னு ஆசை, தற்பெருமை, கர்வம், அதனாலதான் காப்பாத்தினேன். உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். மனசுல நினைக்கிறத மறைக்காம சொல்லிடுறேன். உன் சர்டிபிகேட் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஏதாவது சாப்பிடுறியா? நான் பிச்சைக்காரன் இல்ல. ஏதாவது வேலை செய்துட்டு இருக்கியா? கிடைச்சப்ப செய்யறேன், இல்லாதப்ப பட்னி தான். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஏன் சிரிக்கிற? இல்ல, யாராவது பைத்தியக்காரத்தனமா பேசினா எனக்கு சிரிப்பு தான் வரும். கர்த்தரை நீ நம்பலையா? நம்பல. உன் பேரை கேட்க மறந்துட்டு பேரை நம்ப. மைக்கேல். அப்ப நீ ஒரு கிறிஸ்துவன் நினைச்சுக்காத. நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. பெத்தவங்களை பார்த்த நினைப்பு கூட எனக்கு இல்ல. எல்லாரும் ஏதோ மைக்கேல்னு கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பதிலா மகாதேவன் கூப்பிட்டாலும் சரி, மட சாம்பிராணின்னு கூப்பிட்டாலும் சரி, எனக்கு ஒண்ணுதான். மட சாம்பிராணி. நான் உன்னை கூப்பிடு, சும்மா சொல்லி பார்த்துட்டேன். கர்த்தர் உனக்கு அந்த பேச்செல்லாம் வேண்டாம். கர்த்தர், சிவன், விஷ்ணு எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். எப்படி தெரியுமா? எல்லாமே வெறும் பொய், பித்தலாட்டம். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறவன் நீ நம்பலையா? நம்பல. இந்த உலகத்தை நம்ம படைச்ச ஒருத்தர் இருந்து தானே பார்க்கணும். ஓ, நீ ஆண்டவனை பார்த்திருக்கியா? பார்க்க முடியாத எதையுமே நம்ப முடியாதா? கண்டிப்பா முடியாது. மைக்கேல், நீ காற்று இருக்குன்னு நம்புறியா? நம்புறேன். மரம், செடி, கொடி எல்லாம் அசையுதே, காத்துனால தானே. நீ எப்படி அசையற? ஆண்டவனால தானே. சும்மா ஆண்டவன் ஆண்டவன்றியே. அந்த ஆண்டவன் கருணை உள்ளம் படைச்சவன் தானே. அதுல என்ன சந்தேகம்? ஏயா இப்படிப்பட்ட உலகத்தை படைச்சான்? நான் 2 நாளா பட்னி, நீ 3 வேளை தின்னுட்டு சோகாகிற. உனக்கு எனக்கு ஏயா இவ்வளவு பெரிய வித்தியாசம்? இப்படிப்பட்ட உலகத்தை ஒருத்தன் படைச்சிருந்தான்னா அவன் மனுஷனை விட கேவலமானவன். அவனுக்கு எதுக்காக பக்தி, மரியாதை? மைக்கேல், நமக்கு புரியாதனால மட்டும் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட முடியாதுப்பா. எனக்கு புரியாத எந்த விஷயத்தையும் நான் நம்ப தயாரா இல்லை. மைக்கேல், சந்திரன் மன்றத்துக்கு ராக்கெட் விடுறாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? அதை நீ நம்புறியா? அது சயின்ஸ், நம்புறேன். ராக்கெட் எப்படி வேலை செய்யறது உனக்கு புரியுறதா? அதெல்லாம் நமக்கு எப்படிப்பா தெரியும்? அதை மாத்திரம் ஏன் நம்புறேன்? அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்றாங்க, பேப்பர்ல பாக்குறோம், நம்புறேன். நம்ம புரிஞ்சிட்டவங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளவு சொல்லி இருக்காங்க, எழுதி இருக்காங்க, நம்ப கூடாதா? அர்த்தமில்லாத பேச்சு. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஆண்டவனை நம்ப தயாரா இல்ல. அதுவும் துரதிஷ்டம். உன்னை நம்ப வச்சு ஆகணும் எனக்கு நிர்பந்தம் இல்லை. நல்லவனா இருக்கிற நீ நல்லதை தெரிஞ்சுக்கலாம் நான் விரும்புறேன், அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ் மைக்கேல். இப்ப நீ வெளியே போறது அவள் நல்லது. நீ என் கூட தங்கலாம். கையில் என்ன காயம்? அது ஒண்ணு இல்ல, வரப்ப தடிக்கு வந்துட்டு, அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காது. டாக்டர்கிட்ட போய் மருந்து போட்டுக்கலாம். முடிஞ்ச அவர்கிட்ட உனக்கு ஒரு வேலையும் வாங்கித்தரேன். இப்போ நிஜமாவே தேங்க்ஸ். நான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். மண்ணாங்கட்டி, சும்மா கர்த்தர் ஆண்டவன் சொல்றியே, அவரை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறேனே, என்ன ஏன் தண்டிக்கல? அவரை பத்தி அவதூறா பேசுறேனே, அதை பார்த்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்காரு? இதுல இருந்து என்ன தெரியுது? இது அவர் கொடுத்த வாய் தானே. இதை வச்சுக்கிட்டு அவரையே கண்ணா பின்னான்னு பேசுறேனே, என்ன ஏன் ஒண்ணுமே செய்யல? இதுல இருந்து என்ன தெரியுது? அவருடைய கருணை அளவில்லாதுன்னு புரியுதப்பா. ஹலோ, டாக்டர் நவநீதன் கிளினிக். ஆமா,
டாக்டர் நவநீதம் இல்லை, நான் ஜூனியர் டாக்டர் ரகு பேசுகிறேன். பெரிய டாக்டர் வந்து உள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் பெரிய ஆப்ரேஷன் இல்லை, சின்ன ஆப்ரேஷன். இது ஒன்று ஒரு கட்டி இருக்கு, அதை வெட்டிட்டு இருக்காரு. ஆமாம், நீங்கள் யாரு? ஓ, மிஸ்ஸஸ் லீலா சிவராமா. தெரியும் தெரியும், உங்களை தெரியாதுன்னா மிஸ்ஸஸ் லீலா சிவராம், சிவராம பொண்டாட்டி, நல்லா தெரியும். ஓஎஸ், வாங்க டைரக்டாக வாங்களேன். ஓஎஸ், நேரம் வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ, பாய். குட் ஈவினிங் டாக்டர். எஸ் சார், வாங்க உட்காருங்க. பெரிய டாக்டர் இல்லையா? இல்லை, உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் பிஸியாக இருக்கார். என்ன விஷயம்? நீங்க புதுசா? நான் ஜூனியர் டாக்டர் ரகு. இங்கே வந்து 6 மாதம் ஆகுது. கிளாட் டு மீட் யூ. நான் கூட நர்சிங் ஹோம் வந்து ஒரு 6 மாசம் ஆகுது. உங்க அதிர்ஷ்டம். உட்காருங்க உட்காருங்க. எனக்கு டயபெட்டிஸ் கம்ப்ளைண்ட். அது எப்படி சார்? இந்த காலத்துல அவ்வளோ சர்க்கரை எங்கேருந்து கிடைச்சது உங்களுக்கு? நான் பாம்பே போயிருந்தேன். ஓ, அங்க கிடைக்கிறது நான் கேள்விப்பட்டேன். என் சொந்த மச்சின் டாக்டர் ஸ்டே. சர்க்கரை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. டயட்லாம் எகிரி போச்சு. போனா போட்டோம். இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். எடுத்துக்க சொல்லுமே. ஓ, டாக்டர் வரட்டும், ஆரம்பிக்கலாம். ஆமா, இதுக்கு பெரிய டாக்டர் வரணுமா? ஏ கேலண்டர் டைரி சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓ, அந்த மாதிரி கேஸா நீங்க? பெரிய டாக்டர் வரட்டும், அந்த பழைய கேலண்டர்லாம் சுருட்டி வச்சிருக்காரு, அதெல்லாம் கொடுக்க சொல்லுங்க. டாக்டர், பெரிய டாக்டர் வர வரைக்கும் நான் ஏன் சும்மா இருக்கணும்? பேசுவோமா? நீங்க என்ன பண்றீங்க? என் ஜெனரல் ஹெல்த்தை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் டெஸ்ட் பண்ணாம இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு ட்ரைனிங். சொரணை இருக்கு. மூச்சு விடுங்க. மனுஷன் மாதிரி, எருமாடு மாதிரி இல்லை, மனுஷன் மாதிரி. மனுஷன் மாதிரி. பிளட் பிரஷர் பாருங்க. பிளட் பிரஷர் பாருங்க. பிளட் பிரஷர். பிளட் பிரஷர் பாருங்க. பிளட் பிரஷர் பாருங்க. பார்க்கவே வேணாம், உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. என்ன கூச்சல் பிளட் பிரஷர் பாருங்கன்னு? உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர். என்ன டாக்டர் பில்லே பார்க்கலையே? ஓகே, டாக்டர் வரட்டும், கவனிக்க சொல்றேன். வெரி ஹை பிளட் பிரஷர். வாங்க வாங்க. உயிரோட தான் இருக்காரு. உயிர் இருக்கு. டயபிட்டிஸ்ல எப்படி இருக்கு? டயட்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்டதை உள்ள தள்ளிட்டு இருந்தா எப்படி? டாக்டர், எனக்கு ஹை பிளட் பிரஷர் தான். உமக்கு பிளட் பிரஷரா? எந்த இடியட் சொன்னா? உங்க ஜூனியர் தான் சொன்னான். சொன்னியே, இதெல்லாம் என்ன கேட்காம நீ ஏன் சொல்ற? பேஷண்ட்டை பார்த்த உடனே என்ன வியாதின்னு சொல்லிட்டு இருந்தா? முதல்ல ஃபீஸை வாங்கிக்க வேண்டாம். இதில் பார்த்தியா தப்பா காட்டுறது? 50னா 80 காட்டுறது, 30 கழிச்சுக்கணும். இப்போ இதில் சாரி சார், நான் கவனிக்கவே இல்லை. நீ என்னத்தை கவனிக்க போற? இந்த காலத்து மெடிக்கல் கிராஜுவேட்ஸுக்கு என்ன எழுத தெரியுது? நோட்ஸை படிச்சு டாக்டரா வந்துடுறேன். இந்த பிரசன்ட் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் ஆர் பெனஸ்கு சொசைட்டி. டாக்டர், இப்படித்தான் எங்க வீட்டு பக்கத்துல ஜுரம் சொல்லி படுத்தார். ஒரு டாக்டர் வந்தார், மலேரியான்னு சொல்லி மருந்து கொடுத்தார். 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு டாக்டர் வந்தார், ஜாண்டிஸ் சொல்லி மருந்து கொடுத்தார். 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தார், நிமோனியான்னு சொல்லி மருந்து கொடுத்தார். 10 நாள் ஆச்சு. அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தாரா? இல்ல, சாஸ்திரிகள் வந்தார், காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டார். பேசாம அவரே முதல்ல கூப்பிட்டுருக்கலாம். யாரே சாஸ்திரி இல்லையா? நான் டாக்டர் சாஸ்திரியை சொல்றீங்க. அவருக்கு இந்த மந்திரம் எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டாலும் அவரே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். அவரு நீங்க எப்போ அப்படிதான் பேசுவேன். டாக்டர், உங்களை ஃபேமிலி பிளானிங்ல ஆபரேஷன் டாக்டரா போட்டுக்கலாமே. ஆபரேஷனா போட்டு டாக்டரா போட்டான், அது வேற நியூசன்ஸ். என்ன நியூசன்ஸ்? ஒரு ஆபரேஷனுக்கு இவ்வளவு கமிஷன் தராளமே. அட பையா, அந்த பணத்துல பாதியை கொடுத்தாதானே பேஷண்ட்டே ஆபரேஷன் ஒத்துக்கிறான். நீங்க எங்க ஆபரேஷன் பண்றீங்க? ஆபரேஷன் ஆளு இந்த ஃபாரத்துல கையெழுத்து வாங்கிக்கிறேன். அந்த கையெழுத்து போட எவ்வளவு பணம் கேட்கறான் தெரியுமா ஒருத்தனா? அதான் இப்பெல்லாம் நான் என்ன பண்றது தெரியுமா? 60 வயசு கிழவெல்லாம் முடிச்சு ஆபரேஷன் பண்ணி விட்டுறது, அவ்வளவுதான். நீங்க எப்போ அப்படிதான் பேசுவேன். டாக்டர், நீங்க இந்த ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் நம்புறீங்களா? நம்பர்னும் இல்லையா, பணம் வருது பண்றேன், அவ்வளவுதான். இப்போ உனக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறேன், இன்ஜெக்ஷன் நம்பியா போடுறேன்? கடவுளை நம்பி போடுறேன், அவ்வளவுதான். நாளைக்கே நீர் யமபட்டணம் போய் சேரலாம்னு உங்க தலைமையில எழுதியிருந்தா இன்ஜெக்ஷன் அதை தடுக்க போறது. நிச்சயம் நீர் போகாதான் போரு. நீங்க எப்போ அப்படிதான் பேசுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நான் பிள்ளைங்க சொல்லிடுறேன், அவ்வளவுதான். நம்ம ஊர்ல ஜனத்தொகையை குறைக்கணும், பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டியது இல்லையா? நம்ம ஜூனியர் டாக்டர்லாம் அவுத்து விட்டா போறோம்.
ஜூனியர் டாக்டர் சார் பெரிய டாக்டர் உங்களை பத்தி ஒரே போடா போடுறார். என்ன சார் செய்யறது? ஆ, நம்ம ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதானே. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்காம என்ன சார் பண்ண முடியும்? அந்த காலத்துல டாக்டர்ஸ் எல்லாம் பிரமாதமா கைராசிக்காராளா நல்ல படிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள ட்ரெயின் பண்ண டாக்டர்ஸ் அப்படி. சக்கப்போடு போடலாம், சக்கப்போடு போடலாம். என்ன பேசுவோம். நான் வரேன் டாக்டர். என்ன உனக்கு உடம்பு இப்படி ஊதிண்டே போறது? ஆமா. இந்த மாத்திரையில ஒண்ணு சாப்பிடு, உடம்பு நல்லா இளைக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லு. நான் போய் டாக்டர் ராஜகோபாலனை பார்க்கணும். ஒரு டாக்டரா பார்த்து பேசி அரவர வைத்தியத்தை தெரிஞ்சுக்க. அது ரொம்ப டேஞ்சர் சார். இந்த